வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கட்ட கடன் தொகை நடவடிக்கைக்கு அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க தெரிவிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு உதவுவதற்காக முப்படையினர் களத்தில். கொழும்பு கொலன்னாவ பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை ஜனாதிபதி ஆராய்வு. தான் தெரிவித்த கருத்து ஜனநாயக விரோதமானதல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜனாதிபதி நிர்ணயிக்க முடியாது என பேராசிரியர் ஜிஎல் பீரி சுட்டிக்காட்டு. ஜெர்மனியில் வெள்ள அனர்த்தம் காரணமாக சுமார் 1300 பேர் வீடுகளில் இருந்து வெளியேறினர். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கட்ட கடன் தொகை நடவடிக்கைக்கு அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 2வது மதிப்பாய்வு நடவடிக்கைக்கு அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் இன்றைய அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 2வது மதிப்பாய்வு இந்த மாதம் 12ஆம் தேதி இடம்பெற இருக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலில் இணைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கான 3வது தவணையை வழங்குவது இங்கு பரிசீலிக்கப்படுகின்றது. மேலும் இது அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வடைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ரத்தினபுரி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன. 1 மற்றும் 2ஆம் திகதிகளில் 9 மரணங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதி வரை மரணங்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 3 நாட்களில் ரத்தினபுரி மாவட்டத்தில் 5 மரணங்களும், கொழும்பில் 3 மரணங்களும், மாத்தறையில் 6 மரணங்களும், காலியில் 2 மரணங்களும் பதிவாகியுள்ளன. அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கமானது 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளுக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டிய அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் இணைப்பு மற்றும் வசதிகளை இது எளிதாக்கும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர நிலைமைகள் குறித்து அறிவிப்பதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்ட விசேட செயற்பாட்டு அறையின் தொலைபேசி இலக்கங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 6 மணி முதல் போலீஸ் தலைமையகத்தில் 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்படும் விசேட பிரிவை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த விசேட செயற்பாட்டு அறை போலீஸ் தலைமையகத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் இயங்குவதுடன் அவசரகால நிலைகள் மற்றும் தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. இதன்படி 0112121820 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக விசேட செயற்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 01139212 0112013036 அல்லது 0112013039 ஆகிய எண்களுக்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மேல், தென், சப்ரகமுவ மாகாணங்களில் இலங்கை கடற்படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, காலி, மாத்தறை மாவட்டங்களில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை படகுகளில் மீட்கும் பணிகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர்.
கடற்படையின் 33 குழுவினர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியிருந்த 36 பேர் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவதாகவும் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நிலவும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. வடமாகாண பாடசாலைகள் நாளை வழமை போன்று நடைபெறும் எனவும் புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் நாளை ஆரம்பமாகும் எனவும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் டி ஜான் குயின்டர்ஸ் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் இன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டதெனவும் வடமாகாண காலநிலையை கருத்தில் கொண்டு நாளை பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் எனவும் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்த மாணவர்களுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகளும் நாளை ஆரம்பமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளரது கடிதத்தின் பிரகாரம் கல்வி பொதுதராதர உயர்தர வகுப்பை 4/6/2024 நாளை ஒவ்வொரு வலய வன்னேபி வன்சி பாடசாலைகளில் ஆரம்பித்து மாணவரின் வரவினை தற்காலிக பதிவேட்டில் பதிவு செய்து அப்பாடசாலையில் கற்ற மாணவர்களினதும் வேறு பாடசாலையிலிருந்து அப்பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களினதும் விவரங்களினை மாகாண கல்வி திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுள்ளார். மாணவர்கள் கல்வி பொதுதராதர உயர்தர பாடத்துறைக்கு தற்காலிகமாக இணைப்பு செய்யப்பட்ட காலப்பகுதியினுள் வருகை தந்த நாட்களின் எண்ணிக்கையானது கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும்போது 80% வரவு கருத்தில் கொள்ளப்படும் எனவும் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் கல்வி பொதுதராதர உயர்தரத்தில் கற்பதற்காக வேறு பாடசாலையொன்றிற்கு அனுமதி பெற்றுக் கொள்ளும் போது இந்த தற்காலிக இணைப்புக்கு அமைய ஏதேனும் ஒரு பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு கற்றிருப்பது முன்னுரிமை வழங்கப்படும் விடயமாக கருத்தில் கொள்ளப்படும் எனவும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கல்வி பொதுதராதர சாதாரணதர பெறுபேறுகளின்படி வேறு பாடசாலையொன்றிற்கு அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் சந்தர்ப்பங்களில் இணைப்பு கால எல்லையினுள் பாடசாலை வரவு மற்றும் இணைப்பாடுவதான செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையொன்றை தற்காலிகமாக இணைப்பு பெற்றுள்ள பாடசாலை அதிபர்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் அதனை மேலதிக தகுதியொன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் கல்வி பொதுதராதர சாதாரணதர மாணவர்களுக்காகவும் இந்த முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் நாட்டில் நிலவும் தற்போதைய சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு உதவுவதற்காக முப்படையினர் களத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் 20 ராணுவ குழுக்களும் ராணுவத்தினரின் படகுகளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 8000த்திற்கு அதிகமான ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக தயார் நிலையில் உள்ளதாகவும் 6 மத்திய நிலையங்களினூடாக ராணுவத்தினர் உணவு விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமார் தெரிவித்துள்ளார். அத்துடன் மீட்பு பணிக்காக பார ஊர்திகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ස්ථානගත කරලා කටයුතු ආහාර පිසීමේ කටයුතු කරගෙන இதேவேளை 40 கடற்படை குழு மேல் தென் மாகாணங்களில் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ளகனர்த்தம் இடம்பெற்றுள்ள பகுதிகளில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக கடற்படை விசேட குழு பாதுகாப்பு உபகரணங்களுடன் குறித்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுவரை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 16 பேரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். අමත් ඉක්මනින් අවශ්‍යතාවය පරිදි යොමු කරන්න සූදානම් කරලා விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் வேதுஷான் விக்ரமரத்ன குறிப்பிடுகையில் கட்டக்குருந்த ரத்மலான ஆகிய விமானப்படை முகாம்களின் கண்காணிப்பு விமானங்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகளுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 400 விமானப்படை வீரர்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை விமானப்படையின் விசேட வைத்திய குழுவும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ගුවන් නාවික හමුදාව සහ යුද්ධ හමුදාව පොලිසිය සහ සිවිල් ආරක්ෂක கொழும்பு கொலன்னாவ பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை ஆராய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்பார்வை பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்.
கொழும்பு கொலன்னாவு பிரதேசம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே ஜனாதிபதி குறித்த பகுதி மக்களின் நிலை குறித்து ஆராய இன்று பிற்பகல் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான பணிப்புரைகளை ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று விஜயம் செய்தார். பாரிய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அவிசாவளை, புவக்பிட்டியம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தார். இச்சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்தன மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட கம்பெனிகள் தாக்கல் செய்த மனுவிற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகரிக்கப்பட்ட சம்பளம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் வரை பக்கபலமாக செயற்பட தயாராக உள்ளதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இன்று பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பந்தமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட வழக்கு சம்பந்தமாக இன்று சத்தியம் வென்றிருக்கின்றது. சத்தியம் வென்றிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கின்றது. உண்மையான உழைப்பாளர்களுடைய வேண்டுகோள் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் என்ற வகையிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். நீதிமன்றத்திற்கு எங்களுடைய கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நியாயமான ஒரு தீர்வு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்ய கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் குறித்த மனு மீதான விசாரணைகள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி வெளியிட்ட வர்த்தமானிக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை வழங்க முடியாதென மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். திருட்டு இல்லாத திட்டம் வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திருட்டு, ஊழல், லஞ்சம், மோசடி போன்றவற்றை பாதுகாக்கும் அரசாங்கமே தற்போது நாட்டை ஆள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 218வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் அம்பாறை, திகேத்த கண்டிய சந்தன்புர தேசிய பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது நாடு தற்போது வங்குரோத்து அடைந்த ஒரு நாடாகும். இந்த வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கு வெளிப்படையான, நேர்மையான மற்றும் திருட்டு இல்லாத திட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும். என்றாலும் அவ்வாறானதொரு எந்த திட்டமும் இதுவரையில் ஆரம்பிக்கப்படவில்லை. 220 லட்சம் மக்களும் முட்டாள்கள் என்றே ஆட்சியாளர்கள் கணக்கிட்டு நடத்தி வருகின்றனர். அனைத்து திருட்டுகளும் ஒழிக்கப்பட்டு திருடிய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நாடு இழந்த பணம், சொத்து, செல்வங்களை மீண்டும் நாட்டுக்கு மீளப் பெறுவோம். என்னுடைய கருத்து ஜனநாயக விரோதமானது அல்ல என ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தான் தெரிவித்த கருத்து ஜனநாயக விரோதமானதல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல்களை 2 வருடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கருத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார கடந்த 28ஆம் தேதி முன்வைத்திருந்தார். அதன் காரணமாக அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அவருடைய கருத்தை விமர்சித்து கருத்துக்கள் வெளியிட்டிருந்தன. சில சிவில் அமைப்புகள் அவருடைய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவின் முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இத்தகைய பின்னணியிலேயே அவர் இன்றைய ஊடக சந்திப்பில் இத்தகைய கருத்தை முன்வைத்துள்ளார். ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී ප්‍රකාශයක් කරලා නැහැ. මම කරපු ප්‍රකාශය நான் எந்த ஜனநாயக விரோத கருத்தையும் குறிப்பிடவில்லை. அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள் குறித்தே நான் கருத்து தெரிவித்தேன். அறக்கலைய போராட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து செல்லும் பொருளாதார மீட்சி வேலை திட்டம் மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளது. மக்களின் நிலைப்பாட்டையே நான் வெளிப்படுத்தினேன். மறுபுறம் 2027இல் பெருமளவான கடன் தொகையை மீளச் செலுத்த வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அதேபோன்று அபிவிருத்தி திட்டங்களுக்காக மீண்டும் கடன் பெற வேண்டிய தேவைப்பாடும் உள்ளது. அரசியலமைப்பிற்கு அமைய முதலில் நாட்டு மக்கள் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பை வழங்க முடியுமா என்பதே நான் அரசியல் கட்சிகளிடம் வினவும் கேள்வியாகும். இத்தகைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுமாயின் பொருளாதார வளர்ச்சி திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது பிழையான விடயமா என வினவ விரும்புகின்றேன். நாட்டை பின்னோக்கி நகர்த்தாது முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் அவ்வாறாகவே செயற்படுத்தப்படுவதே என்னுடைய விருப்பாக உள்ளது. தற்போதைய வேலை திட்டங்களை மாற்றும் பட்சத்தில் நாடு மீண்டும் முன்னைய நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே
செயற்படுத்தப்படும் வேலை திட்டத்தை அவ்வாறாகவே செயற்படுத்துவோம் என்ற உடன்பாட்டுக்கு வந்தமையை தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வோம். அவ்வாறு இல்லாது அதிகார பலத்திற்காக மாத்திரம் செயற்படுவோர் இருப்பார்களாயின் நாடு பாதிக்கப்படும். அதேபோன்று இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் உரிய பதிலை வழங்க வேண்டும். ආර්ථික වැදගත්කමකින් යුක්තයයි ඔහු සලකන්නා වූ. ඔහු කියන්නේ ජනාධිපති ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜனாதிபதி நிர்ணயிக்க முடியாது என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதிகளை முன்வைக்க ஜனாதிபதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். එතුමාට පෙර මේ රටේ ජනතාව ඍජුව පත් කරගත් කිසිම ජනාධිපතිවරයෙකු ආරෝපණය කරන அரசாங்கம் தேர்தலை ஒத்திவைக்க பல தந்திரோபாயங்களை பிரயோகிக்கின்றது. சமூக ஸ்திரத்தன்மையின் அடிப்படை தேர்தல்களை சரியான நேரத்தில் நடத்துவதேயாகும். அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட வாக்கெடுப்பை நடத்துவதற்கு சட்ட ரீதியாகவோ அல்லது தார்மீக ரீதியாகவோ எந்த அடிப்படையும் இல்லை. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதியை முன்வைக்க ஜனாதிபதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதன் முக்கிய பங்கு அரசியலமைப்பால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கே வழங்கப்பட்டுள்ளது. සුළුපටු පිම්මක් නෙවේ. මහා විශාල පිම්මක් දැන් ගන්ට மலேகத்திற்கான புகையிரத சேவைகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. பதுளை நோக்கி சென்ற புகையிரதம் ஒன்று தடம் புரண்டதில் மலேகத்திற்கான புகையிரத சேவைகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. பதுளை கொழும்பு பிரதான மார்க்கத்தில் ஹேட்டன் புகையிரத நிலையத்திற்கு அண்மையில் உள்ள சிங்கமலை சுரங்கவழி பாதையின் ஆரம்ப இடத்தில் இன்று மாலை 3:30 மணியளவில் புகையிரதம் தடம் புரண்டது. கொழும்பிலிருந்து இன்று காலை 9:45 மணியளவில் பதுளை நோக்கி புறப்பட்ட புகையிரதமே இவ்வாறு தடம் புரண்டது. புகையிரதத்தின் இறுதிப் பெட்டியான காட்சிக்கூட பெட்டி தடம் புரண்டது. இதனால் புகையிரத பயணிகள் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் புகையிரத பாதை மாத்திரம் சேதமடைந்துள்ளது. அதனை அடுத்து குறித்த பெட்டியை கலற்றிவிட்டு புகையிரதம் கொட்டக்கலை புகையிரத நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் பதுளையில் இருந்து வரும் புகையிரதங்கள் கொட்டக்கலை வரையும், கொழும்பிலிருந்து வரும் புகையிரதங்கள் ஹட்டன் புகையிரத நிலையம் வரையும் சேவையை மேற்கொள்வதாக புகையிரத நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் சேதமடைந்த புகையிரத பாதையை சீர் செய்த பின்னர் வழமை போன்று புகையிரத சேவைகள் இடம்பெறும் எனவும், புகையிரதங்களில் வருகை தந்த பயணிகள் அசௌகரியங்களை குறைப்பதற்காக பேருந்துகள் மூலம் அவர்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் புகையிரத நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே கடுகதி ரயிலின் இயந்திரத்தில் இன்று பகல் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஹப்புத்தளை ரயில் நிலையத்தில் ரயிலின் பின்புறத்தில் உள்ள இயந்திரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனையடுத்து ஹப்புத்தளை ரயில் நிலைய ஊழியர்கள், போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீ விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை. இதன் காரணமாக ரயில் பயணத்தில் 2 மணித்தியால தாமதம் ஏற்பட்டது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் கொடியேற்றம் இன்று இடம்பெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் கொடியேற்றம் இன்று காலை இடம்பெற்றது. திருத்தல பரிபாலனர் தலைமையில் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. விசேட கூட்டு திருப்பலியை தொடர்ந்து கொடி ஏற்றப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்நிலையில் இன்றிலிருந்து எதிர்வரும் 11ஆம் திகதி வரை புனித அந்தோனியாரின் நவநாள் வழிபாடுகள் மாலை 6 மணிக்கு சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளில் இடம்பெற உள்ளன. எதிர்வரும் 13ஆம் திகதி புனித அந்தோனியாரின் திருவிழா இடம்பெற உள்ளது. திருவிழா தினத்தன்று மாலை கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெறவுள்ள திருச்சரூப பவனியானது மாலை 5:30 மணிக்கு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு 8 மணியளவில் ஆலயத்தை அடைய உள்ளது. அதனைத் தொடர்ந்து புனித அந்தோனியாரின் திருச்சரூப ஆசீர் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண அரசு சாரதிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடமாற்றத்தை வலியுறுத்தி வடக்கு மாகாண அரசு சாரதிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் ஆளுநருக்கான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் வடமாகாண ஆளுநரின் பிரதிநிதியிடம் கையளித்தனர். தொடர்ந்து யாழ்ப்பாணம் கைதடியில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் வரை சென்று பிரதம செயலாளரின் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவனிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் இடமாற்றம் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ள வடக்கு மாகாண அரசு சாரதிகள் இடமாற்றத்தை வழங்குமாறு வலியுறுத்தினர். இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை மாகாணம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அவர்கள் அறிவித்தனர்.
கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் வழங்கப்பட்டால் போராட்டம் கைவிடப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாகாண சபையில் சாரதிகள் நியமனம் என்று சொல்லி ஒரு வகை கீழே அவங்களுடைய நியமன அதிகாரத்துக்கு கீழே எல்லோருக்கும் வழங்கப்படுற சாரதி நியமனத்தின்படினால அந்த ஒழுங்கமைப்புகள் தான் உங்களுடைய பதவி உயர்வு மாற்றங்கள் என்ற எல்லா சகல விஷயங்களும் கையாளப்படும். அந்த உத்தரவாதத்தோடு எங்களுடைய கௌரவ ஆளுநரும் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் அந்த 1 மாத கால அவசரத்துக்குள்ளே உங்களுக்கான சாதகமான ஒரு முடிவை தரலாம். எல்லா 9 மாகாணத்துடைய கௌரவ ஆளுநர்களும் இந்த தீர்மானம் சாரதி என்ற அமைப்பு கீழே ஒரு கட்டமைப்பு நிர்வாகத்துக்குலாம் இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். மாகாணத்தில் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கௌரவ ஆளுநர்கிட்ட தேசிய அளவில் நாங்கள் ஒரு வழிகாட்டல் தரும் வரைக்கும் பொறுக்க சொல்லியிருக்கோம். அதனால் நாங்கள் 1 மாதம் என்ன நாங்கள் நம்புறோம் சார். இப்போ நீங்கள் சொல்றீங்க வர போகிறது தானே. இப்போ ஒரு ஜூன் ஜூலை தானே கேட்க போகிறோம். ஜூலை வரைக்கும் பொறுக்கிறதுக்குரிய 1 மாத காலவாசத்தை நாங்கள் இந்த நிர்வாக ரீதியாக நாங்கள் கொண்டு போகிறோம். வாய்ப்பு இருக்குது தானே சார், முடிவில்லை. இல்லை வாய்ப்பு அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. தேசிய அளவில் போய்க்குள்ள நடக்குன்னா அந்த சட்ட அமைப்பு ஒன்று அவைக்கு இருக்குதானே. வந்த கோரிக்கைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குதானே நிர்வாகண்டவை. அதான் நாங்கள் கேட்குறோம். 15ஆம் தேதிக்குள்ள ஒரு நான் பார்த்துட்டு முடிவுன்னு சொல்லலாம். இந்த அளவு நிற்கணும் 15ஆம் தேதி நாங்களே சொல்கிறோம். அந்த எழுத்துமூல உறுதிமொழியில் 1/6/2024 தொடக்கம் எங்கள்ட இடமாற்றம் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. அதுக்கிடையில் எங்களோட ஆம்புலன்ஸ் பயிற்சி நிறைவு செய்யப்படணும்னு கேட்கப்படுது. நாங்கள் எல்லாருமே ஆம்புலன்ஸ் பயிற்சியை நிறைவு செய்துட்டோம். ஆனால் எங்கள் இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படையில்லை. அதனால் விரக்தி அடைந்த ஏமாற்றம் அடைந்த நாங்கள் இன்று போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களோட போராட்டத்தில் இன்று நாங்கள் பிரதம செயலாளரோடையும் கௌரவ ஆளுநர் அவர்களின் பிரதிநிதிகளோடையும் கலந்துரையாடி நாங்கள் 2லேயுமே சுகமான தீர்வு எட்டப்படையில் அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு நடத்துகிறதாக தீர்மானித்திருக்கிறோம். இந்த கடிதம் தான் எங்களுக்கு 6ஆம் மாதம் 1ஆம் தேதி இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதம செயலாளர் அவர்களினால் கௌரவ ஆளுநர் அவர்களினது பிரதம செயலாளர் அவர்களினதும் அறிவுறுத்தலின் பிரகாரம் இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என எங்களுக்கு எழுத்துமூல அறிவித்தல் தரப்பட்டது. எழுத்துமூல அறிவித்தல் தரப்பட்டும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இனி இவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை. நாங்கள் எங்களோட போராட்டத்தை தொடர உள்ளோம். பிரதம செயலாளர் இப்பொழுது நாங்கள் சந்தித்து நாங்கள் அவருடன் சந்தித்து உரையாடிய போது அவர் 1 மாத கால அவகாசம் கேட்டிருந்தார். நாங்கள் அந்த 1 மாத கால அவகாசத்துக்குள்ளே உங்களுக்கு ராணுவ நடைமுறைப்படுத்தி தரேன் என்றும் இதை நாங்கள் எங்களுடைய சக சாரதிகளிட்ட முன்வைக்கும் போது அவர்கள் எங்களுடைய இந்த இடமாற்ற போராட்டத்தை நாங்கள் உடனடியாக நிறுத்த முடியாது என்றும் இது தொடரும் என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்களின் முடிவு தான் எங்களோட முடிவு. நாங்கள் சங்கம் வந்தது எங்களோட சக சாரதிகளின் நன்மைக்காக. அவர்கள் சொல்கிற முடிவு தான் நாங்கள். அப்போ அவர்களின் நன்மைக்காகத்தான் நாங்கள் அந்த கதையில் இருக்கணும். ஒழிய அவைக்கு நன்மை வராட்டி அந்த பதவியை விட்டுட்டு போயிடணும் அந்த இடத்துலேருந்து. ஆகவே அவர்களோட முடிவு தான் இறுதி. போராட்டம் தொடரும். அப்படி நீங்கள் போராட்டத்தை நாங்கள் நிறுத்தணுமெண்டா உடனடியாக எங்களை சாரதிகளினுடைய இடமாற்றம் நடைமுறைக்கு வரணும் என்று இன்றைக்கே எழுத்து மூலம் தந்து அவருடைய திணைக்களங்களுக்கு அமைச்சுகளுக்கு கட்டளைகளை அனுப்பி உடனடியாக ராணுவ நடைமுறைப்படுத்தணும் என்று ஓர்டரை கொடுத்தா நாங்கள் எல்லாரும் 2 பேர் இருப்போம். ஆனால் என்னோட கிடைச்ச நியமனம் கிடைச்ச சுகாதார திணைக்களத்தில் இருக்கிற சாரதிகளுக்கு இந்த வகையில் விடமாற்றம் வழங்கல. அது இப்போ நாங்கள் அந்த காலத்தில் அதை செய்யாததை பிரதம செயலாளர் நிர்வாகம் தான் முழுதான பொறுப்பெடுக்கணும். எங்களை 5 வருடத்துக்கு ஒரு இடமாற்றம் செய்யப்பட்ட நிர்வாக செயலாளர் ஏன் அவர்களை அந்த இடமாற்ற கொள்கைகளை கொண்டு இல்லையன்றதும் தெரியல. எனவே இந்த இடமாற்றம் உடனடியாக செய்யணும். இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 5 நாள் தொடர்ந்து போராடுவோம். அதுக்கு பின்னர் மேலதிகமாக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். இந்தியாவிலிருந்து தலைமன்னாருக்கு சட்டவிரோதமாக பயணித்த இலங்கை பிரஜைகள் 5 பேர் இன்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமன்னார் ஊர்மனை பகுதிக்கு சென்ற இலங்கையைச் சேர்ந்த 5 பேர் இன்று காலை தலைமன்னார் ஊர்மனை கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் மன்னார், தாழ்வுப்பாடு, தலைமன்னார், வவுனியா, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 37, 39, 24, 26 மற்றும் 38 வயதான 5 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 5 பேரும் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் சென்றுள்ள நிலையில் தற்போது இலங்கைக்கு திரும்பியுள்ளனர். விசாரணையின் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக 5வரும் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விசாரணைகளின் பின்னர் குறித்த நபர்கள் மன்னார் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வவுனியா வெங்கலசட்டிக்குளம் கணேசபுரம் கிராமத்தில் அறநெறி பாடசாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமெனாறு சன்னதியான் ஆச்சிரமத்தால் அமைக்கப்பட்ட அறநெறி பாடசாலை நேற்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா வெங்கலசட்டிக்குளம் கணேசபுரம் கிராமத்தில் அறநெறி பாடசாலை ரூபாய் 13 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது.
சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அறநெறி பாடசாலை கட்டடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அறநெறி பாடசாலை மாணவர்களின் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் வங்கல செட்டிக்குளம் பிரதேச இந்து கலாசார உத்தியோகத்தர் சி கஜேந்திரகுமார், பிரதேச செயலகத்தினர், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். தேசிய சுற்றுச்சூழல் வாரத்தை முன்னிட்டு அம்பாறை அக்கரைப்பற்று சின்ன முகத்துவார கடற்கரை பிரதேசம் துப்புரவு செய்யப்பட்டது. தேசிய சுற்றுச்சூழல் வாரத்தை முன்னிட்டு அம்பாறை அக்கரைப்பற்று சின்ன முகத்துவார பகுதியில் ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் பிரதேச செயலக சுற்றுச்சூழல் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜூஎல் மக்மூதா மற்றும் எஸ் ஜனனி துப்புரவு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அக்கரைப்பற்று 241 காலாட்படை பிரிவின் அதிகாரிகள் மற்றும் ஆலையடிவம்பு பிரதேச சமூக நலன் அமைப்பினர், பிரதேச செயலக அதிகாரிகள், பிரதேச ஊழியர்கள் இதில் பங்கு கொண்டனர். சிமெண்ட் மூடையின் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. 50 கிலோகிராம் எடையுள்ள சிமெண்ட் மூடையின் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக சிமெண்ட் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விலை குறைப்பு கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும், அதற்கமைய 50 கிலோகிராம் சீமெந்து மூடையின் அதிகபட்ச சில்லறை விலை 2250 ரூபாய் எனவும் சீமெந்து நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நாளை குறைக்கப்பட உள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைவர் மொதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய விலைகளும் நாளைய தினம் அறிவிக்கப்பட உள்ளன. கடத்தொழில் கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக துஷார லொகுகுமார நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கடத்தொழில் கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக அதன் முகாமைத்துவ பணிப்பாளராக பதவி வகித்த துஷார லொகுகுமார நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 30ஆம் தேதி முதல் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாக இவர் பதவி வகித்ததுடன் பல்வேறு அரச நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகித்துள்ளார். இலங்கை கடத்தொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் டிபி உப்புல் தனது பதவியை அண்மையில் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக நீண்டகாலம் பதவி வகித்த துஷார லொகுகுமார புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்வி வலயத்திலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வலய கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். வெளியாகியுள்ள 2023ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளதாக வலய கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த 2023ஆம் ஆண்டுக்கான கபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி மட்டக்களப்பு கல்வி வலயமானது விஞ்ஞானத்துறை மற்றும் என்ஜினியரிங் டெக்னாலஜி மற்றும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அதர் ஸ்ட்ரீம் என்ற பாடத்துறைகளில் சதவீத அதிகரிப்பை காட்டியிருக்கின்றது. அந்த வகையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் 2.93 என்ற வளர்ச்சியும், என்ஜினியரிங் டெக்னாலஜி பிரிவில் 12.8% வளர்ச்சியும், பயோசிஸ்டம் டெக்னாலஜி பிரிவில் 7.7% வளர்ச்சியும், அதர் ஸ்ட்ரீமில் 1.5% வளர்ச்சியையும் கண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த முறை மட்டக்களப்பு கல்வி வலயமானது பௌதிகவியல் விஞ்ஞானத்தில் 7.7% குறைவையும், வர்த்தகத்துறையில் 1% குறைவையும், குறிப்பாக கலைப்பிரிவில் 7.4% குறைவையும் காட்டியுள்ளது. இந்த முறை வெளிவந்த பரீட்சை பெறுபவர்களின்படி ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு கல்வி வலயம் 2.9% வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. இதற்கு காரணமாக கலைத்துறை பாடங்கள், கலைத்துறை பெறுபவர்கள் அமைந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்வி வலயத்திலிருந்து தற்போதைய கணிப்பின்படி மொத்தமாக 28 மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதேபோன்று 40 மாணவர்கள் பொறியியல் துறைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. வர்த்தகம் துறைக்கு 24 மாணவர்களும், கலை அதாவது குறிப்பாக சட்டப்பீடத்துக்கு 3 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக கலைத்துறையில் 31 மாணவர்களும், பொறியியல் தொழில்நுட்ப பாடத்திற்காக 10 மாணவர்களும்
உயிர் முறைமையல் தொழில்நுட்பத்துக்காக 6 மாணவர்களுமாக இம்முறை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு கல்வி வலயத்திலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. பரீட்சை பெறுபவர்களில் சித்தி வீதத்தில் வீழ்ச்சி கண்டாலும் பல்கலைக்கழக அனுமதிக்கான மாணவர்கள் தகுதி பெற்றமை பல்கலைக்கழக தகமை பெற்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் முல்லைத்தீவு விசோமடு மகாவித்தியாலய மாணவன் ஜீவகன் லிதுர்ஷன் விஞ்ஞான பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார். அத்துடன் வித்யானந்தா கல்லூரி மாணவன் ஹோரேஸ் டிலான் இறையின் பெண் போல் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அதனை அடுத்து பாடசாலை சமூகத்தினர் உட்பட அனைவரும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காப்போத உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் தோட்டி மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் தேசியத்தில் 345ஆம் இடத்தையும் பெற்றுள்ளேன். நான் வருங்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராகி சேவை செய்வேன் என கூறுகின்றேன். மீறவர் அனைத்திரம் முடிச்சு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். நோமலாக படித்தா ரிசல்ட்ஸ் இருக்கிற கஷ்டம். அவர் இனிவரும் காலங்களில் இந்த இடத்தில் செவியாற்றுவார் என உறுதி கூறுகின்றேன். உயரம் கற்பிக்கின்ற பெற்றோர் பிள்ளைகளை அவர்களுடைய விருப்பத்தோடு கற்பிக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை ஹார்ட்லிக் கல்லூரியை சேர்ந்த ஜெயசீலன் சுமன் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். அத்துடன் தேசிய மட்டத்தில் 28வது இடத்தையும் பிடித்துள்ளார். இதேவேளை பருத்தத்துறை ஹார்ட்லிக் கல்லூரியை சேர்ந்த மற்றொரு மாணவன் செல்வச்சந்திரன் ஸ்ரீமன் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய மட்டத்தில் 10வது இடத்தையும் பெற்றுள்ளார். 2023ஆம் ஆண்டு ஏஎல் பரீட்சையில் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி பாடத்தில் 3A சிட்டிகளை பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் 1வது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 28வது இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். கல்வியை சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கற்பிக்கிற ஆசிரியர்களாக இருக்கணும். அவருக்கு மரியாதை கொடுத்து அவை சொல்கிறபடி நடந்து அதை செய்தாலே போதும். நாங்கள் நல்ல ஒரு நிலையை அடைந்து கொள்ள முடியும். இப்போ இறுதியில் கஷ்டப்படுறத விட நாங்கள் ஸ்டார்டிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து கொண்டு போனோம்னா அது இறுதியில் கஷ்டப்பட வேண்டிய தேவையாக இருக்குது. அது நல்ல ஒரு ரிசல்ட்டையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெற்றோர் எல்லாரும் அவரவர் பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமோ அது மாதிரி பிள்ளைகளோடு இருந்து அந்த கல்வி சொத்தை நீங்கள் தேடி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமா. யாழ்ப்பாணம் சுண்ணாகம் கந்தரோடை பகுதியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை பெற்ற மாணவனின் வீட்டிற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனான வரதராசா சந்தோஷ் கணித பிரிவில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை பெற்றுள்ளார். அத்துடன் அவர் மாவட்ட ரீதியில் 55வது இடத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மாணவனின் வீட்டிற்கு சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கையடக்க தொலைபேசியை திருடி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்று விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசாரால் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் தரித்து நின்ற முச்சக்கர வண்டியில் வைத்து பூட்டப்பட்ட 1,90,000 ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை துவிச்சக்கர வண்டியில் வந்த மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமராவை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் மானிப்பாய் சாவல்கட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். போலீஸ் விசாரணையில் குறித்த சந்தேக நபர் 30,000 ரூபாய் பணத்திற்கு ஆறுகால் மடத்தை சேர்ந்தவருக்கு கையடக்க தொலைபேசியை விற்பனை செய்தமை தெரிய வந்தது. இதனையடுத்து கையடக்க தொலைபேசியை வாங்கியவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தொலைபேசி மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் 2வரையும் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். தொலைபேசியை திருடிய நபர் சைக்கிள் திருட்டுகள் தொடர்பில் 6 மாத காலம் தண்டனை பெற்று விடுதலையானதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.